அடிக்கடி வேதனைப்பட்டுக் கொண்ட வியாபார நிலைகளில் அந்த வேதனைப்படுத்தக்கூடிய உணர்வு கொண்டுதான் நம்மளை அணுகுவாரு. இந்த வியாபாரத்துக்கு பண்ணா அவங்க நியாயமா பேசுவாங்க, நாமும் அதெல்லாம் பேசுவோம். அது பேசப்படும் போது அவங்களுக்குள் நாம இணைந்து விடுவோம். அவன் ஏமாற்றுவார், நம்மளை ஏமாற்ற தெரிந்து கொண்டவன். அதனால அவனுக்குள் நயமாயிடும். நான் எல்லாம் செய்த நம்பினேன் மோசம் பண்ணி நாம் வேதனை உணர்வு நம்மை சிந்திக்கும் தன்மை இழந்து எப்படி இந்த கஷ்டத்திலிருந்து மீளலாம் என்ற உணர்வு தான் போட்டு. ஆனா இதே சமயத்தில் அவர்கள் இது சந்தர்ப்பமாக பயன்படுத்த அத்தகைய ஆட்கள் தான் நம்மகிட்ட வருவார். நல்லவர்கள் வரணும், நம்மளுக்கு யோஜனை சொல்றது வராது. நல்லவர் அப்படி யோஜனைகள் சொன்னாலும் நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாத்துறான்னு சொல்லணும். இவருடைய குணத்துக்கு தக்கவர் நினைக்கும் போது அவர் நல்லவராகவே தோற்று. இதே போல நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே பல சூழ்நிலைகள் நம்மை உருவாக்குது. இதை போன்ற நிலைகளை நாம் மீள்தல் வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அதற்குத்தான் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி இந்த காலைத்துறை தியானத்தில் உங்களுக்கு கொடுத்த சக்தியின் துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் எத்தகைய நிலையானாலும் தொழில் செய்யும் போதும் சரி, ராத்திரி உறங்க போகும்போதுனாலும் சரி, சாப்பிடும் போதுனாலும் சரி, நான் வெளியில போகும்போதுனாலும் சரி, ஒரு வியாபாரத்தை எடுத்து கொடுக்கும் போதுனாலும் சரி, ஒரு தொழிலுக்கு போகணும்னா ஈஸ்வரா மகிழ்ச்சி நான் சக்தி நான் சொல்லணும். என்னோட இதுக்கு எனக்கே வாழணும். நான் பார்ப்பது நலம் பெறணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் வாடிக்கையாளர் நலம் பெறணும். இப்ப காலையில் இருந்தவனை துருவஜானம் இந்த பையன் சொன்னபடி கேட்கல. ஏனென்றால் இன்னொரு தேலின் தன்மை உணர்வு கொண்டு நமக்குள் எடுத்து இது அருவாக வருகின்றது. நாம் கொன்றும் நமக்குள் ஒளிவிடமாக வந்து விடுகின்றது. இந்த உணவின் தன்மை பெற்றத்தில் அந்த அணுவின் தன்மை கருவிலை விளையப்படும் போது இது கருவுக்கு வரப்படும் போது அந்த சந்தர்ப்பத்தை உருவாகும். இது ஏழை கொண்டு வந்து அந்த உணவின் தன்மை நமக்குள் வரப்படும் போது அந்த வேதனையின் அணுவின் கருவாக இங்க நமக்குள் மனிதனாக உருவானாலும் இது கருப்பையில் தங்கப்படும் போது அந்த வேதனை உணர்ச்சிகள் தோன்றும் ஒரு அலைகளை இருக்கு. அதன் வேதனை உணர்வின் தன்மை நம் உடலிலும் இருக்கு. ஏன்னா அந்த அணுக்களின் தன்மை அப்போ அதற்குண்டான நிலைகள் வேதனை படுத்தே பிழைக்க வேண்டும் என்ற உணர்வு அதுக்குள் வந்த பொண்ணு பிறந்த பொண்ணு அடுத்தவங்களை வேதனை கொண்டு இப்ப நீங்க யாரு, அவங்க யாரு? ஆக அவனை திருத்த வேண்டும் என்றால் நாம் ஒரு பொருளை தீமையான நிலைகளை நாம் மாற்றுகின்றோம். குழம்பு வைத்து வேகமா சுவையாக மாற்றுகின்றோம். ஆக நம்ம குழந்தையாக உருவானாலும் அவன் வேதனை என்ன அதை நமக்கு எண்ணத்தை எமனாக்கிடக்கூடாது. ஆக எண்ணத்தை என்ன செய்து கடவுளாக்க வேண்டும். ஆக அருளி கொண்டு இருளை அகற்றும் கடவுளாக நம் எண்ணத்தை மாற்றிட வேண்டும். ஆக அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்கும் சேர்த்து இந்த உணர்வின் தன்னை வளர்த்து கொண்ட பின் நம்முடைய பாசத்தால் உருவாகும் வளர்த்தாலும் அவன் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும். அவர் அறியாத இருள் நீங்க வேண்டும். அவன் அருள் ஞானம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இது நாம் எண்ணம் எது எண்ணுகின்றமோ அதை நம் உயிர் உருவாக்குகிறது. அந்த எண்ணத்தின் தன்மை நம் உடல் இணைந்து இயக்கும் போது உள்ளின்றி இயக்கும் போது கடவுளாகின்றது. அது மீண்டும் செயலாக்கும் போது அதுவே நாம் செயலாக தெய்வமாக காக்கின்றோம். ஆகவே அதை திரும்ப திரும்ப எண்ணும் போது அதே குருவாகின்றது. குருவின் செயலாகவே அந்த நல்ல செயல்களை செயல்படுத்தும். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எல்லாம் மனிதன் வாழ்க்கை இத்தனை சிக்கலும் அறிந்து இதற்கு ஒரே ஆயுதம் என்ன செய்கின்றோம்? நாம் பயிரிடுகிறோம் என்றால் வேலியை போட்டு மறித்து மற்ற உயிரினங்கள் வராதபடி பாதுகாக்கிறோம். இதே போலதான் நமது உடலில் கார்த்திகேயா இந்த 6வது அறிவு தெரிந்து கொள்ளும் நிலை வருகின்றது. சிவநாதிபதி இந்த 6வது அறிவு தீமையில் வராது பாதுகாக்கும் நிலையை வருகின்றது. அதே சமயத்தில் ஒன்றை மனிதன் 6வது அறியும் போது தான் எண்ணத்தால் உருவாக்கும் சக்தி வருகின்றது. ஏனென்றால் கார்த்திகே என்ப போது ஒன்றை ஒன்றுடன் நினைத்தால் ஒன்று உருவாகும் என்ற அறிவை பெற்றவர். நாம் அருள் ஒளி பெற்றவர். அவர் உணவின் தன்மை ஒளி பெற்றவர். ஒளியின் உணர்வை நமக்குள் உறப்பொழுது இருளை அகற்றி ஒளியின் உணர்வாக உருவாக்கும். ஆக அந்த ஞானின் உணர்வை நமக்குள் உருவாக்கப்படும் போது இருள் என்ற நிலையில் இங்கு அகற்றப்படுகின்றது. நஞ்சியார் ஒடுக்கமானவர். இங்கே நாகங்கள் தன் விஷத்தை பார்த்து பல கலர்களானது. ஆனால் அந்த துரு மகிழ்ச்சியோ விஷத்தை ஒன்று உணர்வின் தன்மை ஒளியின் தன்மை பெற்றது. நீல கலர்ல தெரியும், இளம் நீளம் என்பது பெரும்போது பார்த்தோம்னா அது வீரிய உணர்வு. இதே போலதான் துருவ நட்சத்திரம் ஒழிக்கிறது. மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்க, அதை காட்டும் துருவ நட்சத்திரத்தை பார்க்கும்போது நீளம் இள நீளம் பல 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 பலன்னு நின்றும் அதுல இருந்து வரும் உணர்வினை தன்மை தனக்குள் நுகர்ந்தான் அவன் விஷத்தை ஒழித்தவன் ஒளியின் சரீரத்தை மாற்றியது. இந்த உணர்வு நாம் ஒவ்வொரு அணுக்களையும் இணைக்க வேண்டும். இப்ப நாம் அணுக்களைங்கிற போது வேதனைப்படுறோம். ஓம் நமச்சிவா என்று உடல் உருவாக்கிறது. இது உடல் ஆக்குறதுக்கு முன்ன அடுத்த நிமிஷம் நினைச்சு ஜீவன் கொடுக்காது தடுத்துறோம். வேதனைப்பட நுகர்த்தணும், வேதனைப்படாமல் செய்யறானே என்று எண்ணோம். அப்ப திரும்ப திரும்ப எண்ணும் போது அது உணரின் தன்னை கருவாகி விடுகின்றது. அப்ப கருவாகி விட்டா வேதனைப்படும் அந்த 48 நாள் ஆயிடுச்சுன்னா
நம்ம உடல்ல ரத்தத்துல சுற்றி வரும்போது அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாயிடும். அந்த அணுவாக நாம் அந்த உறுப்புகளில் அது ஒட்டி விட்டால் நம்ம ரத்தங்களில் இருந்து ஆகாரம் எடுக்கும். இப்போ சூரியன் தனக்கும் மற்ற தாவர சத்தை எடுத்து காற்றுகளாக மாற்றி இருக்கும் போது அதிலே நாம் அது செடியில விளைந்த வித்தனை நிலத்தில் ஊண்டும் போது காற்றுடன் காற்றாக கலந்து வரும் இந்த உணர்வினை தான் பிரித்து எடுத்து வருகின்றோம். இன்று நாம் டிவி ரேடியோ இதுகளில் ஒளி அலைகளாக ஒளிபரப்பு செய்யப்படும் போது அந்த அலைவரிசை ஸ்டேஷனை வைத்தால் கலந்து நமக்கு ஒளியில் எத்தனையோ நிலைகள் இருக்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் பிரித்து காட்டுகின்றோம். இதே போல இதுல எந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின் தன்மை நமக்குள் இருக்கின்றது. நமக்குள் அதை இழுத்தை கவர்கின்ற. இதே போல எந்த எண்ணத்தின் உணர்வு நாம் கவர்ந்தோமோ அந்த அணுவின் தன்மை நமக்குள் தரும் முத்தையாக மாறுகின்றது. ரத்தத்துடன் கலந்து சுழன்று வரும்போது எந்த உறுப்பின் பாகங்கள் இது இணைந்து விடுகின்றதோ அந்த பருவமாகும் போது அது அணுவாக மாறிடும். முட்டை விட்டு வெளியே வந்தது. அப்ப அது என்ன செய்யுது? ஆமா இதுல நம்ம நட்ட ஓட்டோடு ஒட்டி இருக்கிறது இந்த உடலின் தன்மை பாதுகாப்பாவது போல இந்த உடலின் உறுப்பின் தன்மை கொண்டு இது உடலோட அந்த உறுப்போடு ஒட்டி அந்த எந்த உணவின் சத்தை எடுத்ததோ இந்த ரத்தத்தில் வர்றது உறிஞ்சி என்னுடைய மலத்தை அந்த உறுப்புகளை சேர்க்கும். இந்த உறுப்புகளை சேர்க்கும் போது ஏற்கனவே நல்ல அணுக்களான உறுப்புகள் நல்ல அழகாக இருக்கும். இந்த வேதனைந்த உணர்வுகள் அதில் சேர்ந்து கழித்து விட்டால் இந்த அந்த உறுப்புகள் இப்ப நுரையீரலோ கல்லீரலோ இதெல்லாம் இந்த மாதிரி அணுக்கள் தேங்கி விட்டால் இந்த விஷயத்தின் தன்மை பாய்ந்தப்ப அந்தந்த உறுப்புகளின் வெளியேறும். அதே சமயத்தில் நாம் ரத்தங்களை பிரிக்கும் இடங்களில் பார்த்து இருதயங்களில் இந்த உணர்வின் உறுப்பு கொண்டுதான் பிரிவுகளாக செல்லுகின்றது. இதுல ஏற்கனவே இந்த இயற்கை நிலை கொண்டு 3 பாகங்களாக இருக்கின்றது. அது 3ல் 1 அளப்பட்டால் 2 எடுக்கும், 2ல் அளப்பட்டால் 1ல் எடுக்கும். 1ல் எடுக்க போனா கனல் அதிகமாகும். 1 அளப்பட்டால் விஞ்ஞான அறிவியல் நீங்க எத்தனை நிலை காட்டி எண்ணத்துக்கு தக்கவாறு இந்த உறுப்புகள் இப்பரானாலும் அதுக்கு மாற்று உறுப்புகளை உருவாகின்றன. அதற்கு தக்கவாறு உறுப்புகள் உருவாகின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு உடல்களையும் நாம் எதாவது மற்ற மெருக இனங்களில் இத்தகைய வாக்குகள் கிடையாது. ஒவ்வொரு உறுப்புகளும் குறிப்பிட்டார்கள். நாம் அதை பார்த்தனால உங்களுக்கு சொல்றோம். சாமியோட சக்தி கொடுத்தது அவர் பார்த்தது நாம எங்க பார்க்கணும். இப்படி வரல சாமியோட சக்தி சொல்லி இருக்கும் போதே இருப்பாங்க. என்னமோ சக்தி கொடுத்திருக்காரு, நாம இதெல்லாம் பரப்போம். இப்படி விட்டாச்சுன்னா அதை இங்க பதிவு ஆகுறது எடுக்க முடியும். பதிவிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க பெற வேணுங்கிறதுக்காக வேண்டிதான் எல்லா சிந்தனையும் உங்களுக்கு வரும். உங்களை டிவியில டாக்டர் என்ன அந்த செய்தி இருந்தது. எப்படி நாம் என்னத்தான் நமக்கு நோய் வருவோம், நாம் என்னத்தினாலே நோய் வராமல் இருக்கும். நல்ல நிலையில இருந்து மனுஷன் பற்றி நான் தொடர்ந்து அவங்க நோயாளியை எடுத்துட்டா எனக்கு நோயை என்ன நல்ல நிலையை நான் உருவாகிறேன். மனுஷனா சக்தியானோட கூடிய உறுப்புகளோட சீரா எங்கள் மட்டும் எங்கிட்ட மறுபுண்டு பதிவு செய்யல. அவங்க என்ன உறுப்புகளை மாற்றி அளிக்கிறாங்க. நம்பிக்கை அங்கிருந்து இவங்க நம்பிக்கையோட இறங்கிட்டு இருப்பாங்க. அங்க இந்த மாதிரி வெயிட்டிங் பார்த்தாரு, அங்க போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அவங்க இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க. சொன்னபடி கேட்கலைங்க, அங்க எங்க போன ஒரு இது பண்ணாம போயிட்டாங்க. இப்படின்னா இவங்க என்ன அவர்களை சொல்லப்படுமோ அது ஒரு உறுதியா இருந்தா கூட உடனே அவங்க தடைப்படுத்தும். அவங்க சரி எல்லாம் நல்லா வந்து கொடுத்து நாங்க சேவத்தை விசாரிக்கிறோம், கசத்தை பாக்குறோம், அந்த பந்தமா நம்பளமா வர்றோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மகிழ்ச்சி நான் சத்தியனாக்கணும், என்னோட முழு போகணும், என் ஜீவாத்மா போகணும், நாம சுத்தப்பட்டு அது சுத்தப்பட்டு இருப்ப நோயாளி விசாரிக்கும் என்ன செய்யணும். அதுக்கு நட்டுக்கு நீங்க நிச்சயம் தெரிஞ்சுங்க. அதுக்கு நச்சியாது நீங்க உடலாம் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு வர்றவங்க எல்லாம் சொல்லணும். இந்த உணர்வை உற்சாகத்தை வரும். அதுபடி நீங்க இருப்பாருன்னா அந்த உணர்வு நீங்க சொல்லிட்டு போவீங்க. அவருக்கு என்ன தெரியும், அந்த வயசுக்கு நல்லா செய்தாரு. அங்க போகும் டாக்டர் இன்னும் அதை வந்து ஒவ்வொரு நிலைகளையும் டாக்டர் ஒவ்வொரு அணுவின் இயக்க நிலை கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சு அதுக்கு என்னென்ன செய்யுது, என்னென்ன அணுக்கள் இருக்குது, என்னென்ன வந்து இருக்க மட்டும் மாற்றலாம் செய்திருக்கோம் இல்லைங்க. அந்த கடல் வைத்து இதைய போக்குன்னு வருங்க. இதை இந்த உணர்வை எடுத்துக்கொண்ட பிறகு மீண்டும் நிறைய விஷயத்தை சேர்த்து கொண்டார். ஆனா இவங்க வார்த்தையை கேட்டு முழுமையுடைய நிலைக்கப்பட்டு அங்க சரியாகல. அப்புறம் மீண்டும் இப்ப 2 வருஷத்துக்கு சுத்தமாவே அந்த எண்ணங்கள் இறந்து விடுகிறார். தான் எடுக்கும் சக்தி தரும். இப்ப
இப்படித்தான் பாடத்தாலும் பண்ணாலும் நல்ல ஆர்வம் என்றும் அதுக்காக நீங்க அவன் நல்லாகவும் சொல்லி போட்டு நீ சொன்னா போதும். இந்த உணர்வு அந்த உணர்வு நல்லா இருந்தாங்க. இதை நாம் தெரியப்படணும். சிறிய வேண்டாம் செய்ய வேண்டாம் நம்மை பாதுகாக்கிறோம். அவருக்கும் அந்த நல்ல வழியை காட்டு. அவரும் குணம் நீங்க இருந்தால் என்னங்க நல்லா இப்போன்னு சொல்றீங்க. நீங்க 10 பேர் சேர்ந்து தியான வழி அன்பர்கள் இதே மாதிரி எண்ணிட்டு மனுஷன் நான் செத்து வரணும், அவர் உடம்பு முழுதும் படணும், அவருக்கு வரமா பெறணும், அவர் உடல் ஒண்ணு நல்ல உறுப்புகள் சீரா இயங்கணும், அவர் உடல் நல்லாகும் நீங்க எண்ணி பாருங்க. அதுக்கு நான் திருச்சி நீங்க பெற எண்ணி சொல்லுங்க. அவர் எடுக்க தடையினால் அவருடைய எண்ணம் அந்த அணுக்களை உருவாக்கி நீங்க சொல்லி மட்டும் ஆகப்படுவது. அவர் எண்ணத்தால் அதே பலம் அதுக்கு நான் செக்க நான் தொடங்கி என்னோட மருந்து பொன்னியின் ஜீவாத்தான் என்று எண்ணும் போது இந்த உணவின் தன்மை நலமாக இருந்தாலும் இப்போது நலமானாலும் எத்தனை வருடம் நம்ம உடல் இருக்க போகுது, எத்தனை வருடம் உடல் இருக்க போகுது. இதற்காக நாம் எண்ணினாலும் என்னும் நீடித்த அழிலாக இருக்கும் அருள் மகிழ்ச்சி உணர்வு எடுக்கப்படும் போது இங்கே சிறிதளவாக இந்த வேதனை சிறிய காலத்துக்கு அது மகிழ்ச்சி வரும் வரையும் அல்லது அந்த உணவின் தன்மை சிறிய காலத்தில் அந்த உணவின் தன்மை வெளிவரும்போது எதை பற்றுடன் பற்றினோமோ இந்த உடலுக்கு சென்றதுக்கு நாம் அங்கே போறோம். இல்லை என்றால் இப்ப நமக்கு யார் உதவி செய்தார்களோ அவங்க எண்ணத்தை வைத்தால் அவங்க உடலுக்குள்ள போகும். நான் சொத்தை சம்பாதிச்சு வச்சேன்னா எப்படி அவன் சம்பாதிக்க போறான்னு இந்த உடல் வலிமையில் அவனை குறை கூறி பையன் மேல எண்ணினால் பையன்கிட்ட போயிடும். ஆக எனக்குள் இருக்கும்போது சொத்தை படிக்கிறதுக்கு அவன் இருக்கிறான் என்று அவங்ககிட்ட இருந்தால் அவன் உடலுக்குள் தான் நோயாமா. இந்த உணவு இப்படி பல ரூபங்களிலும் மனித உடலுக்கு ஈர்க்கப்படுது. ஆக மனித நிலையில் இந்த நோயை உருவாக்கும், மனிதன் அல்லாத உருவாக்கும். இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கிறது. அதனால் இந்த விஷயத்தின் தன்மைகள் எதிரே கலக்கின்றதோ அந்த விஷயத்தின் உணர்வு அதன் நிலையே மாற்றும். ஆகவே விஷத்தை வென்றவனாக ஞானி அந்த உணர்வின் தன்மை ஒவ்வொன்றிலும் பார்க்கப்படும் போது விஷத்தை எப்படி பாம்பினம் மற்றமே பாய்ச்சி அதில் உள்ள விஷயத்தின் தனக்குள் எடுத்து இதே விஷயத்தை குத்தி நாகரத்தினமா மாறுகின்றதோ இதே போலதான் எந்த விஷயத்தையும் வழக்க வல்லமை பெற்றவன் 4வது அறிவு கொண்ட மனிதன். ஆனா அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும். யார் துயர் கேட்டாலும் துயர்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் சரிப்படைந்தாலும் சங்கடப்பட்டாலும் அதை கேட்டால் அடுத்த நிமிடம் ஈஸ்வரா அந்த குரு மகிழ்ச்சி சக்தி நான் பெற வேண்டும், என்னோட முழுதுபட வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அவர் குடும்பத்தில் கஷ்டம் நீங்க வேண்டும், அவர் தொழில்கள் வளம் பெற வேண்டும், அவர் வாடிக்கையால் பெருக வேண்டும், அவருடைய வியாபாரம் பெருக வேண்டும், அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்று இந்த சொல்லி ஒரு கஷ்டமான நிலையை யாராவது சொன்னாங்கன்னா அடுத்த வேலை மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும், உங்க வியாபாரம் பெருகும் நலமா இருக்கு, அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும், எங்க கடைகளில் படர வேண்டும், என் சரக்கு வாங்குறவங்க எல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணு. யார் உங்க சொல்லை கேட்டு அதை எடுக்கிறாங்களோ அது கஷ்டம். இந்த கஷ்டம் நிச்சயம் நீங்க. ஆனா அதே போல அவங்க நீங்க உங்களுக்குள்ள அந்த கஷ்டம் இந்த உணர்வு உங்களுக்குள் வளராம தடுக்கணும். உங்க வாசங்க பலிதமா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க என்ன செய்யலாம் நாங்க நல்ல நிலையில இருந்து உங்களுக்கு சந்தோஷம் வரும், அப்போ ஒளியாக மாறும். ஆகவே அடுத்தாபடி நாம சொல்லி கேட்கல இந்த மாதிரி போயிட்டான்னு நம்ம மனசு இருளை செய்யக்கூடாது. எப்படி அவர்கள் அந்த அறிவார்கள் அந்த உணர்வு பெறுவார்கள், ஒளி அதாவது அவங்க வாழ்க்கையில் தெளிவாவார்கள் என்ற எண்ணத்தை நமக்கு வளர்த்துக்கூடாது. நாம சொல்லி கேட்கலையேன்னு நாமளும் சங்கடப்பட்டது என்றால் நம்ம நல்ல உணர்வை இருளை செய்வோம். என்ற நாம் எண்ணும் எண்ணங்கள் எதுவோ அதனுடைய இது கலந்து விட்டால் இருளை இது விஷயம். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் சொல்வதற்கு. அதனால நமக்குள் எண்ணும் எண்ணங்கள் விஷமானாலும் விஷத்தின் தன்மை ஒளியாக மாறும். அந்த விஷத்தின் தன்மை ஒழிக்கவர் மகிழ்ச்சி. நீங்க எத்தகைய வேதனை கழிப்பு சஞ்சலம் என்று கேட்டாலும் இதை மாற்ற மகிழ்ச்சியுடன் நாம் வர வேண்டும் என்று கூடுதல் நேரத்தில் இணைப்பு உருவாக்குவது. நம்ம உடல்ல எத்தனை வகையான குணங்கள் உண்டு. அந்தந்த குணங்கள் வரப்போறதும் அதனால் ஏற்பட்ட அணுக்கள். நீங்க எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க ஒருத்தர் சங்கடப்பட வேண்டாம். ஒரு சங்கடப்பட்டதை கேட்டு அந்த அணிவு தன்மை உடல்ல விளைஞ்சிருந்தா அடுத்தாவது நீங்க சந்தோஷமா பேச அந்த பக்கம் சங்கடப்படும். அவங்க போய் குடும்பத்துல அதன் கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க வச்சு அதே போன்ற உணர்வு கேட்டு நமக்கு அணுவா என்றால் அவரை பார்த்தப்ப நம்ம உடல் வந்து வர உணவாக எடுத்து இங்க வந்தது. நம்ம அறியாமலே நம்ம சங்கடத்தை அர்த்தம் நம்ம சொல்லு தன்னை அறியாமலே குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் ஒன்று. அப்ப அந்த நேரத்தில் நாம் கேட்டோம்னா அது தன் உணர்ச்சி பெற்று நன்மை பெறாத செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஈஸ்வரா அந்த துணை மகிழ்ச்சினா சக்தி நான் தரணும், என்னோட முழுது பண்ணி எடுத்தான் நான்
பல முறை அதை எண்ணி வச்சு மகிழ்ச்சி நான் சித்த அவங்க பெற வேண்டும். அவங்க பொருளை அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெறும் சக்தியை உருவாக்க வேண்டும் என்று நீங்க இந்த எண்ணத்தை அளித்து இங்கே உருவாக்கணும். அவங்க என்னதான் அவங்களுக்கு கிடைக்கிறது, என்ன வேணும் அவங்க ஒன்றும் நமக்கு விளையாடுறது மாற்றிக்கொள்ளும். இது ஒரு பழக்கத்தில் வரணும், தியானம் வேணும். ஏனென்றால் நாம எண்ணி இது எதுவோ அது உருவாக்குவது ஒய்யும். நாம் இந்த வாழ்க்கையில் இதைத்தான் எண்ணி வளர்க்க முடியுமே தவிர நாம் ஊருடைய நிலைகளை பிரிவுபலன் எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது. நமக்குள் பிரிவுபலன் எதிர்பார்த்து எதோ அறுக்க வேண்டும். நாம் பார்த்த உணர்வு குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவங்க குடும்பத்தில் அனைத்து நலம் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் எண்ணும் போது அவர்கள் மகிழ்ச்சியா வர வேண்டும், அந்த குடும்பம் பேரானந்தப்பட வேண்டும் என்ற அதை பற்றி அவங்க வாழ்க்கையில் நல்லதை வருவது அதை எண்ணி நாம் மகிழ வேண்டும். அதுதான் எதிர்பார்ப்பா இருக்கிறது. சந்தோஷமா இருக்கணும். இந்த உணர்வை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நல்ல சொல்ல சொல்லணும், உங்க குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கணும் நான் சொல்லிட்டேன்னா அதை எதிர்பார்க்க. அது நமக்குள் அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்யும், நமக்குள் நல்ல அணுக்களின் உணவுகள் கொடுக்கும். அந்த உணவின் அணுக்களாக விளையும், தீமைகள் வராது தடுக்கும். ஆனா நம்ம எதிர்பார்த்து என்ன விளையாடுங்க, இப்ப நம்ம பிடிச்சிட்டா என்ன செய்வோம், ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா அவங்க என்ன தப்புனாலும் நாம ஏற்றுக்கணும். அவங்களுக்கு பிடிக்காதவங்க என்னதான் நல்லது சொல்லட்டும், அவங்க நல்லது செய்யட்டும், உடனே அவங்களுக்கு குறைதான் வரும். அவங்களுடைய உணர்வை பார்த்த உடனே நாம் இந்த உணர்வு தான் இதை போன்ற நிலையில இருந்து விஷத்தை ஒடுக்கும் ஆட்களை ஒவ்வொரு நொடியிலும் துருவ மகிழ்ச்சியும் ஆட்களை பெற்று நமக்குள் வளராது தடுக்க வேண்டும். அப்புறம் அடுத்த கேள்வி, சத்தமா நம்முடைய உணவை ஒளியாக்கி பேரானந்த பெற்றலை எப்பொழுதும் திருமணத்திற்கும் அபிவிருத்தி மண்டலத்திற்கு தனியான கிடையாது. இங்கிருந்து யாராவது இறந்து வந்தா அவரை அந்த உயிராத்மாவை நாம் பிடித்து செலுத்த வேண்டும். நாம் எண்ணி ராக்கெட்டை செயற்கோள்களை அனுப்புவதற்கு ராக்கெட்டை உபயோகிக்கிறோம். அதுபோல நாம் நம்மளுடைய எண்ணத்தால்தான் அந்த உயிராத்மாவை செலுத்த முடியும். பின்னின் பத்திரிகை இப்ப அந்த அதற்கு தனியான ஈர்ப்பு இல்லாத நேரத்தில் இப்ப கணவன் மனைவியாகவும் பத்திரிகை மண்டலத்தோடு இணைந்து அங்கும் பிரதியாக அந்த உயிர்களை பெற்றால் வளர்ச்சிகளை அப்படின்னு போது இப்ப நம்ம யாரோ கணவனும் மனைவியும் முதலில் விட்டு விடுகிறார்கள். உடலை விட்டு அந்த உயிராத்மாவை நம்ம இருந்து நம்ம தியான வழியை நம்ம சோழப்பட்ட தாக்கியான வழியை நம்ம செய்யணும். பிறகு பின்னால் இருப்பவருக்கு அனுபவக்கூடிய ஒரு சூழ்நிலையை செய்யலாம். அல்லது இந்த நம்ம பிரளைகள் நிலையில நிலையில் ஏற்படுத்தும்போது ஏதேனும் நிலையில் எல்லோரும் ஏதாவது நிலையில் அவர்களுடைய ஆன்மாக்கள் பத்திரிகை நடக்கும் அதே நாம் ஒவ்வொரு நேரத்திலும் கால துருவதியானத்தில் நாம் அது பெற வேண்டும் என்று எண்ணத்தை நமக்குள் வளர்க்கணும். முந்தி அவங்களுக்கு அந்த இது இல்லை. அவங்க குடும்பத்தை நாம் அந்த வழியில் நாம் வந்தோம், அவங்க செயல் இல்லாதனால இப்ப நாம கூட்டு தியானங்களை வைத்து நாம எல்லாருடைய எண்ணங்களும் பகிர்ந்து இருப்பதனால அந்த துருவ மகிழ்ச்சி சக்தி நாம் பெற வேண்டும், என்னோட முழுதும் படர வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை கூட்டி நாம் வலு சேர்க்கிறோம். வலு சேர்த்து அவங்களை என்ன செய்யறோம், நாம் அதோட முகப்போடு எண்ணி இருக்கனால அவங்க உணர்வு நம்ம உணர்வோட இருக்கு. அதனால இந்த உணர்வின் தன்மை நமக்குள் இவங்க எண்ணங்கள் நம்மளுடன் கலந்து உரையாடுது. இந்த உடலை விட்டு நாம் செல்லப்படும் போது அவர் நாம் இந்த துருவ சப்தரிஷ மண்டலத்தோட இந்த உயிரான்மா எண்ண வேண்டும் என்பது நாம் அந்த வலுவை எடுத்திருக்கிறோம். அந்த உணவின் தன்மை நாம் கொண்டு வரப்படும் போது இந்த ஆன்மா நம்மளோட உறவாடி உணர்வுகள் இருப்பதனால இதன் துணை கொண்டு எண்ணுக்கு செலுத்தாது. இப்ப ராக்கெட்ல என்ன செய்யறாங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டர் அளவரிசையில் வச்சு ஒவ்வொரு கோழியும் செயலாக்கங்களை உணர்றாங்க, இது கவர்றாங்க. ராக்கெட் மூலியமா அதை அனுப்பி முதல்ல வெறும் ராக்கெட்டை அனுப்புறாங்க. அதுல ஒவ்வொரு கோழியின் திட்டங்களை எடுத்து அது அருகில் இருந்து அந்த உணர்வை கம்ப்யூட்டரில் பதிவு செய்யறாங்க.
அது பரிசீலத்தும் இந்த காட்டை வைத்துட்டு வந்து இப்ப அந்த கோளுக்கு போகும். அந்த கோளின் உணர்வுகளை எலக்ட்ரானியாக மாத்துறாங்க. மாற்றி அடுத்த நிமிடம் என்ன செய்யறான், மாற்றியப்பின் இந்த ராக்கெட்டை நினைவை செலுத்திட்டு இப்ப இது போனாலும் வேகமா இருக்கு, எதை பார்ப்பீங்க, பார்க்க முடியாது. அப்ப அந்த உணர்வின் தன்மை கம்ப்யூட்டர் பரிசீலத்து அந்த உணர்வின் மோதல் என்ன செய்து தன் எனவானாலும் தெரிவித்தாங்க. அந்த கோளுக்கு அழைத்து அந்த கோளுக்கு அழைத்து செல்லும் போது அந்த வட்டப்பாறையை நிர்ணயிக்கிறாங்க. கோளுக்கு உருந்துடாதபடி இப்படி துளைக்கும் வட்டப்பாறை என்ன செய்யறான், அந்த ஈர்க்கும் தன்மை வரப்பும் இதோட போனோம்னா இதை சுழலும் வழி செய்வாங்க. இந்த கரையில இருந்து விஞ்ஞானிகளால் செயல்படுத்துறாங்க. மெய்ஞானிகள் அந்த உணர்வில் எடுத்து நமக்குள் பிரிச்சு நம்முடன் வாழ்ந்த நான்மாக்களில் நாம் இணைத்து, ஏன்னா அவங்க உணர்வு நமக்குள் உண்டு. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று எண்ணும் போது நேராந்த சப்தரிஷி மண்டலத்தில் போகணும்னா இவங்க இந்த உடல் பெற உணர்வு கிடைக்கும் சுட்டு பொசிக்கிற. ஏன்னா உடல் பெறாத நிலை பெற்றவர்கள் இந்த உணர்வு பட்டத்தும் இந்த அந்த உயிர் உள்ள அந்த உணர்வு அங்கே கரைக்கிறது. அது கரைக்கட்டும் நமக்குள் அறிவா இருந்த ஒளி இருக்கு. அப்ப அந்த ஒளி பட்சத்தில் அவங்க சொல்லல ஆரம்பிச்சு. அப்ப அந்த உணர்வின் தன்மை எடுத்தப்பின் அவங்க தனிப்பட்ட நான் நினைச்சிடும் கணவன் இல்லாத நிலை அனுப்புறோம். மனைவி போகுது. அந்த மனைவின் தன்மை ஆன விற்பாடு என்ன செய்யறோம், கணவன் அதே மாதிரி அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைந்து ஒளிபெறி சரியிருந்தது என்னது. அப்ப அந்த சப்தரிஷி மண்டலத்தில் நினையப்படும் போது இவர்கள் அடிக்கடி என்ன உடனே இந்த உடலொட்டி சேர்ந்தப்பன்னு அங்க போகும். அடுத்தபடி அங்க போயாச்சுன்னா போறோம். அது உணர்வு என்னாலே ஆட்டாவடியே அங்க எடுத்துட்டு போயிடும். இப்ப நாம எல்லாரும் பெற வேண்டும் என்றது அந்த உணர்வு நமக்குள் பெருக்கிறதுக்கு அந்த பதிவு இல்லைன்னா நாம அங்கே அனுப்ப முடியாது, சொல்ல முடியும். அப்ப அந்த மனைவி நிலை இருந்தால் கணவன் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எடுத்த உடனே அங்க போயிடும். முதல்ல இவங்களால சேர்த்து அங்க அனுப்பிச்சு வச்சிடறோம். உடல்புற உணர்வுகளை தனித்தது. ஆனால் இதே சமயத்துல இணைந்த உடனே அவர் உணர்வு இங்க இருக்குது. இந்த ஒளியின் உணர்வு இங்க பெருக்கிறோம். வேற ஒண்ணும் தர வேண்டியது. உடலுக்கு சேர்ந்தப்ப அங்கதான் போகும். இப்போ ஒரு நந்த நேரத்துல வெறும் பாசமா இருக்கிறோம். எனக்கு இப்ப நன்மை செய்தான் நான் விட்டுட்டு போறேனே என்ன போதும் இங்கதான் போகும் சொல்றது. அப்ப நாம இப்ப முந்தி பழக்கத்தை விட்டுட்டோம். இப்ப மீண்டும் அந்த ஞானிகள் அந்த வழியை உங்களுக்கு தொடர்ச்சி. இதன் வழியில நீங்க எதை செய்றீங்களோ இந்த மனிதனானத்தின் பெருகிலான நிலைகள் அடைந்தவர்கள் அவர்கள். அந்த காலத்துல அப்படி அடைந்தவர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லும். இந்த சப்தரிஷி மண்டலத்தில் இப்ப கண்ணுக்கு புலப்படாத அனுபவமாகி உண்டு. ஏன்னா அவர் பல கோடி ஆண்டுகள் ஆயுதான் வழியில் தெரியுமா புரிகிறது. இன்னும் 16 நிலை. இந்த சூரிய குடும்பம் அழிந்தாலும் அவர்கள் பிறமண்டலம் என்று சூரிய குடும்பம் கவர்ந்ததனால் அதனாலும் நஞ்சியாக உருவாகும் உணர்வை ஒளியாக மாற்றிடும் தருவதனால் இன்னும் 16 நிலை அண்டத்து பல இடங்களுக்கு இந்த சூரியன் அழிந்தாலும் அவங்க ஒரு எல்லையில் இருந்து தனக்கு உருவாகிப்பார். எந்த எல்லையில் இருக்கிறாங்களோ இதே எல்லையாக துருவமாக வைத்து சப்தரிஷி மண்டலம் இங்கே சூரியனை சுற்றி வரணும். இதே போல இந்த வட்டத்தை வளர்த்துக் கொள்வார். ஆக அந்த மனிதர்களால் பிறந்தவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததான். அகண்ட அண்டம் பேரண்டம் எத்தனையோ நிறைகள் பற்று. இதுல எத்தனையோ கோடி ஆண்டுகள் வரப்போகும்போது நட்சத்திரங்கள், அதாவது முதல்ல அணுவாகி கோளாகி நட்சத்திரமாகி சூரியனானத்தில் அது நட்சத்திரமாகி கோளின் தன்மை அடைந்தது பல. இப்படி இந்த குடும்பம் அழிந்தாலும் இப்படி எத்தனையோ நிறைவுகள். ஒரு சூரிய குடும்பத்தில் எத்தனையோ கோடி மேலுங்க. அடுத்த சூரிய குடும்பம் எத்தனை இப்ப நம்ம 2000 சூரிய குடும்பம் வாழும். ஒன்றோட ஒன்று துணை கொண்டு வாழும். ஆனா இந்த 2000 சூரிய குடும்பங்களும் வேற 2000 சூரிய குடும்பம் உறுத்துவது இது எடுக்கும். இப்படி ஒவ்வொன்றிலையும் மனிதனாக உருவானதன் ஒளியாக மாறிய பின் இது தனித்தனியா தெரியும். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம போயிடும். இந்த எல்லையில இருக்கு. அதனால நாமும் இன்னும் 16 நிலையை அடைய வேண்டும். இல்லை என்றால் நாம் மீண்டும் செய்யப்படையாகும். அதனால நாம் யார் இருந்தாலும் இப்ப நாம பல பேர் நம்ம மூதாதைகள் அனுப்பி இருக்கிறோம். உடலுக்கு போனாலும் நம்ம யாருடைய தயவு தேவையில்லை. அங்க நம்ம அடிக்கடி காலை திருவிழானத்துல என்ன செய்யறோம், திருவ மகேஷன் அசக்தி வரணும் அந்த சப்தரிஷி மண்டலத்துக்கு என்ன நம்ம மூதாதி ஆன்மார்கள் அங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டோம். நம்ம உணர்வு ஆட்டாமடியா அங்க வளர்ந்து நம்ம புகு ஏதாவது இந்த உடலுக்கு போயாச்சுன்னா அது பெருக்கமாயிடுச்சுன்னா அங்கதான் உயிரை அணைச்சிட்டு போகும்போது இங்க விடாது. அதை நீங்க பழக்கத்துக்கு கொண்டாங்க. முந்தி செய்தாங்க, இப்ப தேவையில்லை. ஏன்னா இந்த ஒருத்தர் தொடர் வேணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு முந்தி அவங்களும் அனுப்புறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த உணர்வு ஐக்கியமாகும் போது அங்கே ஐக்கியமாகுது.